ஹாய் கைஸ், நட்மக் ஹோட்டலுக்கு வந்தாச்சு, ரெசார்ட்டுக்கு. ஸோ இது கொஞ்சம் டீப்பாக தான் இருக்குது. கரெக்டாக ஓன் வெஹிக்கிள், நல்ல வெஹிக்கிளாக எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் தான் இருக்குது வெளியில். இதில் ஆல் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரீ ஹவுஸ் மாதிரி அது இருக்குது. ஸோ பார்க்கிங் பிரச்சனை இல்லை. இது ஒரு டைப் ஆஃப் ரூமு. நல்லா அமைதியாக இருக்குது. நேற்று வாட்டர் ஃபால் பக்கத்தில் இருந்தோம். சவுண்டு நல்லா அமைதியாக இந்த பூச்சி கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது. ட்ரீ ஹவுஸ் தான், மாதிரிலாம் இல்லை. நட்மக் ஷூட். ஏய் செம்மையா வுட்லேயே பண்ணியிருக்காங்க. லைட்டாக மைல்டான லைட்டு தான் போல தமிழ். மைல்டான லைட்டு தான், சூப்பராக இருக்குது. ஏடா பாத்ரூமே இன்னொரு ரூம் சைஸ் இருக்குடா. இங்கே கண்ணாடியில் எதுக்கு கண்ணாடியை குளிச்சுக்கிட்டே கண்ணாடி பார்க்குறது. நைஸ் ரூம்டா, சூப்பர். எக்ஸ்ட்ரா பெட்ஸும் வந்துருச்சு. ஸோ ஏசி இருக்குது, ஃபேனும் இருக்குது. ஃபேன் இந்த மாதிரி மேலே வச்சுட்டாங்க. சென்ட்ரல்லையும் ஃபேன் இருக்குது. சூப்பர். இங்கேருந்து வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ இங்கேருந்து. ஹாய் கைஸ், இப்போ வந்து பக்கத்தில் சேத்தமங்கலம் ட்ரெக்கிங் போகிறோம். அதுக்கு ஜீப் வர வச்சிட்டோம். அங்கே நம்ம கார்லாம் போகாது போகுது. ஸோ அதனால் ஜீப் அரேஞ்ச் பண்ணி ஜீப்பில் கிளம்ப போகிறோம். சரி, நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போயிட்டு வரலான்ட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ சின்ன ஒரு பிரேக்கோட ட்ரெக்கிங் போகலான்னு இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டீ குடிச்சிட்டு போவாங்க. டீ குடிச்சே 2 நாள் ஆச்சு இல்லை? ஆமாம். இது என்னடா இது? டேக் பிரேக் லென்ஸில் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. என்ன போட்டிருக்குன்னா, பனையூர் பிளாக் பஞ்சாயத்து ஆனுவல் பிளான் ரோட் சைட் ரெஸ்ட் ஷாப். இந்த வழியாக போகிறவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்காங்க. ஒரு இன்டீரியரான ஏரியா தான், வில்லேஜ் தான். ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதில் பாருங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கலாம். பரவாயில்ல. கேரளா தான். டீ ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆடுறதுக்குள்ளே குடிச்சிருவோம். அதை அங்கே பார்த்தியா ஒரு இது ஜீசஸ் இருக்காரு டாப்ல. ஆமாண்டா. மெக்சிகோ மாதிரி வச்சிருப்பானுங்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் மேலே போகிறது தான் அந்த ட்ரெக்கிங். போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் மேலே. பரவாயில்ல, கீழே கடையெல்லாம் இருக்குது. இடத்த பாருங்க. அப்பா ஐயோ, ரொம்ப மேலே வந்துட்டோம்டா. தெரியுதா உனக்கு? இதுவே பெரிய மலை. நம்ம நிற்கிற பெரிய மலை. அங்கே ஒரு மலை. ஐயோமோ பா, என்னடா இவ்வளோ உயரம் மலை போடுறான். இதெல்லாம் மறைஞ்சிருக்கு ஒரு இல்லை. ஸோ ரெயின் கோட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொடுங்க. ஆமாம்மா, கூட தேங்க்ஸ். அவரா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ. ரிவ்யூ சொல்ல எப்படி இருக்குன்னு. போட்டு எப்படி தான் வைக்கணுமா அன்பாக்சிங். பேர் வந்து கேடர் பிராண்டு. பாவாடை மாதிரி இருக்கு தலையில். சரி, இது பெடக்ஸ்ரா அப்படின்னு பயந்துட்டான் பூனையை பார்த்து. எப்படி போடணும்? கிழிஞ்சுடா. காத்தெல்லாம் இல்லடா, நீ போடுற அப்படியே கிழிஞ்சு போகுது. அதான் அப்படியா? எப்படி இருக்கு? கரெக்டாக ஃப்ரீ சைஸ் தான் அது. இந்த கீழே இறக்கலாம். பிடிச்சிச்சா மழை? இங்கே பாருங்க, நான் எங்ககிட்ட இருக்க பசங்க தான் எல்லா இடத்துலையும் நம்பர் 1 பசங்க.
திருப்பி போட்டு ஃபுல்லாக கரெக்டாக அந்த கையை மட்டும் கரெக்டு அப்படியே திருப்பு. திருப்பிக்க. ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆனால் கொஞ்சம் கல் மொல்லுமா மோசமாக தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி சொன்னாங்க. 2 மினிட் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இல்லை போயிடலாம். 1 hour 1 hourல ரீச். 1 மணி நேரத்தில் போயிடலாமா? என்னன்னு தெரியல. ப்ளூ மயமாக வரும். ஊதா 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 பூன்ற மழை நின்றுச்சா? இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து குப்பையை போட்டிருக்காங்க, யாரும் தெரில. இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துருங்க மக்கள் வந்தீங்கன்னா. ஆமாம், முற்றிலும் தவிர்த்துருங்க. அப்போ தான் கேரளா மாதிரி இருக்கும். இதே மாதிரி கண்டினியூ வச்சுன்னா இன்னும் 10 வருஷத்தில் கேரளா மாறி போயிடும். ஆமாம், அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டிலையும் பண்ணாதீங்க, எங்கேயுமே பண்ணாதீங்க. பாருங்க வரிசையாக குப்பை தான். அடப்பா வைக்கலாம். இது பாருங்க வரிசையாக போட்டிருக்கானுங்க அந்த பாக்கெட்டை. போகும்போது தின்ட்டே போட்டு போயிருக்கானுங்க ஃபுல்லாக. ஈஸி டு மாடரேட்டுன்னு போட்டிருந்தாங்க சார்ஜிபிடியில். ஆனால் அப்படி தெரில, மீடியம் மாதிரி தான் இருக்குது. பீக்கு பாதி தூரம் வந்துட்டோம். தெரிஞ்சு அதுவாக தான் டாப்பாக இருக்கும். 20 மினிட்ஸ் தான் நடந்துட்டு இருக்குமா? 20 minutes. நான் பள்ளத்தில் வைங்க. நான் உட்காந்துக்கிறேன். இருக்கும் கையெல்லாம். ஏய் அங்கே இருக்கடா. ஒரு 50% முடிச்சோன்னு நினைக்கிறேன். வேர்க்குது. ஒர்த்து போகிற ரூட்டெல்லாம் பாருங்க. இதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு தமிழ் ரூட்டு. இந்த மாதிரி இருக்கும் போருக்கு. ரூட்டு நார்மல் ஆயிடுச்சு. ஒரு வழியாக டாப்புக்கு பீக்குக்கு வந்தாச்சு. ஐயோ செம பீக்கு. இங்கே பாருங்க 360 வியூ. Hear you been asking about me, where I've been and where I sleep. It's hard to find me if you really want to. Turns past that takes a cool sign. Same bobcat, same moon boots, trying to outrun the thought of you. But in this town the truth don't stop. You can't live in a town this small. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாத்தமங்கலா ட்ரெக் போயிட்டு வந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஈஸி டு மாடரேட்டு தான் ட்ரெக்கிங் ஆக்சுவலாக. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸு. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. மேலே பீக் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. பட் என்னன்னா ஸ்பெஷலாக நீங்கள் வந்து மான்சூன் டைமில் தான் போகணும். அப்போ தான் அந்த யூ வில் கெட் த ஃபீல். இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான். இல்லைனா ட்ரையாக இருக்கும், வெயிலாக இருக்கும், வேர்வையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துல படுத்திருந்தோம். வேற லெவல். அந்த இடத்துல படுத்து அப்படியே ப்ரீஸ் அப்படியே மேலே அடிக்குது காற்று. மழை தூரத்தில் வந்துட்டு இருக்கு. ஓடி போய் ரெயின் கோட்டை கழட்டி வச்சு வந்திருந்தோம். ஓடி போய் ரெயின் கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த மழை அப்படியே டக்குன்னு மேலே அடிச்சு வேற லெவல். சூப்பரான இந்த மாதிரி ரெயின் கோட்டை வாங்கி வச்சுங்க. அடிச்சு பேசிங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். 90 ரூபாய்க்கு வாங்கணும். நம்ம 90 ரூபாய்க்கு வாங்கலாம். அடுத்தது இப்போ டின்னர் டைம். டின்னர் என்னென்ன சர்வ் பண்ணுறாங்கிறத சொல்கிறோம். அப்புறம் இந்த இடத்தையும் சுற்றி காட்டுறோம். என்னென்ன இருக்குன்னு அப்படியே காமிச்சிருவோம் வெளிச்சத்தில். ஓகே, இந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தங்கியிருக்காரு சார். ஸோ பார்க்கிங்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக இங்கே 2 காரு, இங்கே 2 காரு நிப்பாட்டிக்கலாம். நட் மக். இது வந்து நட் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஒரு ரூமுக்கு ஒரு நேம். இது வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸு. மேலே வந்து கூகுள் பேலாம் வச்சுக்கோங்க ஆஃபீஸ். இது சென்டரில் ஒரு வில்லா இருக்குது. 2 ரூம் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் இது ஒரு டூப்ளெக்ஸு. அதில் மேலே இந்த உட்டன் ஃப்ளோர் இருக்குல்ல, மேலே வுட்டில், அதெல்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம். அண்ட் அங்கே சும்மா கிட்ஸு ப்ளே பண்ணுறக்கு ஏரியா. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாவா.
இந்த இடத்துல போவோம் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி, பார்ட்டி ஏரியானா டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு கேஃபெட்டேரியா மாதிரி ஒரு இடம், பக்கத்துலேயே ஒரு கிச்சனும் வச்சுருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே சர்வ் பண்ணுறாங்கல்ல, அதனால் அந்த கிச்சன் செட்டப் இங்கே இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ இங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு டூப்ளெக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டூப்ளெக்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலோட வரும். இந்த டூப்ளெக்ஸ் மட்டும் மேலே உடன் இது ஸ்விம்மிங் பூல் காட்டுற பாருங்க, பின்னாடி இருக்கும் பாருங்கள். ஆமாம், ஸோ இது வந்து ஃபுல் அக்சஸ்ன்னு நினைக்கிறேன். இது இங்கேயும் தனியாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு இந்த பாருங்க, ஒரு குட்டியான ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். ஸோ ஜஸ்ட் மறைச்சாப்பில் இருக்கும் அந்த ஸ்விம்மிங் பூல், அழகாக மட்டும் இறங்கி குளிக்கிறதுக்காக. அண்டு மெயின் ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது, அந்த க்ரீனரி ஆட்டில் அங்கே தான் மெயின் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதையும் போய் பார்ப்போம். குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு காட்டுறோம் அந்த ஸ்விம்மிங் பூலை. இப்போ அந்த இடத்த கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிட்ஸ் வந்தாங்க விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பார்க் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, பியூட்டிஃபுல்லாக. ஸோ இது வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்டீலா? அதான் ட்ரீ ஹவுஸ்னால் அந்த ஒரு ஒசரத்தில் கட்டுற மாதிரி ஒரு ஹவுஸ் எல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். எங்களுதே செகண்ட் ஃப்ளோரு 3 ஃப்ளோர் ஹைட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்கல்ல.